Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு bridal vlog வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன் after a long time. So இந்த வீடியோ வந்து நான் 24th செப்டம்பர் அன்னைக்கு எடுத்தது. So நடுவுல நிறைய work அப்படி இப்படின்னு இருந்ததனால என்னால எடிட் பண்ணி போடவே முடியல. ஸோ இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட சிஸ்டர். ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜில் தான் வந்து படிச்சிருந்தோம். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட சாரீ எல்லாத்தையுமே நான் வீட்டுக்கே போயிட்டு ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். ஸோ 24th மார்னிங் வந்து நான் போயிருந்தேன். அன்றைக்கே எனக்கு 3 மேக்கப் வந்து இருந்துச்சு அவங்களோடது. ஆனால் யூஸ் பண்ணுற திங்ஸ் இல்லை சொல்லிக்கிறேன். யூஸ் பண்ற திங்ஸ் இல்லையா? அப்ப இப்பயே காலி பண்ணிருந்தேன். நான் கேக்கல அப்ப இன்ஃபிஷனோட யூஸ் பண்ணாங்க. ஓ பைய பொம்மை அதுவா கொண்டு போறது ஷோகேஸ்ல வைப்பாங்க தானே. அவங்க வேற பாவ வீடியோ வேற எடுக்கிறாங்க. பரவாயில்ல நடிச்சு. ஓ பெருமாள் ஐயோ அப்படியா? ஃபர்ஸ்ட் பெருமாள் வந்திருக்காரு. அவங்க வீட்லயே சனிக்கிழமை தான் தாலி பிரிச்சு கோக்குறாங்க. ஓ அப்படியா? உங்களுக்கு ரொம்ப ராசி. Thank you. ஹேப்பி மேரிட் லைஃப். Thank you. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா வெயிட்டா இருக்கு. அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமை வந்து வெல்கம் பண்ணுற மேக்கப்பு. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு கவுன் மாதிரி வந்து வியர் பண்ணிவிட்டு போனிடெயில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சட்டில் மேக்கப் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போனிடெயில் நான் வந்து போட்டிருந்தேன். கீழே வந்து ஒரு சாஃப்ட் கேர்ள் மாதிரி தான் இருக்கும் இது. அண்ட் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சட்டிலாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்டுமே அதுதான், சட்டிலாக தெரியணும், ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணணும், ஆல்சோ ரொம்ப ஹெவியாக வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பயந்து தான் நான் எங்களுக்கு வந்து மேக்கப் போட்டிருந்தேன். ஏன்னா வெளியால் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து பயம் இல்லாமல் வந்து பண்ணிடலாம். தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு தான் நான் வந்து ரொம்பவே பயந்து போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கேட்ட மாதிரியே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவங்க வந்து தெலுங்கு பிரைட் அப்படின்றனால ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்மளுக்கு 3 மேக் ஓவர் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து முகூர்த்தம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு, ஆல்சோ வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த பிரைட் ஒர்க் வந்து நான் எடுத்திருக்கேன், தெலுங்கு பிரைடு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸ்லாம் மெஸ்ஸியாக இருக்கும். அதெல்லாமே நான் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ மஹாலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மஹால் வந்து திருவொற்றியூர் நாடார் மஹால். இது வந்து நாங்கள் எல்லாருமே திருவொற்றியூரில் இருக்கோம் அப்படின்றதுனால நியர்பை அப்படின்றனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள் இங்கே ஹாய் பாய். மஹாலுக்கு வந்து நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:45 to 12 o'clock அந்த டைமில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ வரும்போது இந்த ஆரத்திலாம் வந்து எடுத்திருப்பாங்களே அது மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்றதுனால ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து ப்ரைடை மட்டும் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. மஹாலே வந்து காலியாக இருந்துச்சு. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வெல்கமிங் மேக்கப் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து கூட்டம் வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் என்கேஜ்மெண்ட்டு இருந்துச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன சாரீ அண்ட் ஜுவல்லரி எல்லாமே நாங்கள் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூம் வெல்கமிங் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹேர் டூ அண்ட் மேக் ஓவர் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்ல அந்த பஃபெல்லாம் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஹேர் வந்து அப்படியே மெஸ்ஸி பிரைட் மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதே மாதிரி பார்த்து போட்டிருந்தேன். ஸோ மேக்கப் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் டச்சப் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேயில் வந்து வெல்கமிங் மேக்கப், என்கேஜ்மெண்ட் அண்டு ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ 3 மேக்கப். எப்போவுமே நான் வந்து ரெகுலராக போகிற மாதிரி ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம் மட்டும் போடுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு, எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு அப்கிரேடிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ செகண்ட் சாரீ வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தேன். ஆல்சோ அவங்களோட ப்ரைடோட ஃப்ரெண்டுமே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி போடுறது இந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களும் நானும் கூடவே தான் இருந்திருந்தோம் எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்க டைமில் நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தட்டில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி தெலுங்கு வெட்டிங்லாம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து டைம் ஆச்சு. ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அகைன் வந்து இன்னொரு மேக்கப் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த டைமுக்குள்ளே. இவங்க ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 8 அந்த டைம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 7:30க்கு மேலே தான் வந்து மேக்கப் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரெடி பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ கைஸ், நீங்கள் என்கிட்ட மேக்கப் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல என்னோடய நம்பர் வந்து கொடுக்குறேன். ஆல்சோ என்னோடய இன்ஸ்டா ஐடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என் திங்ஸ் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க வந்து போயிருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம் அப்படின்றதுனால. அண்ட் இவங்க முகூர்த்தம் டைமிங் வந்து ஒரு 10 o'clock மேலே தான் இருந்துச்சு. ஸோ நான் நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்தேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படின்னாலும் நான் 3 மணிக்கு வந்து எழுந்து அவங்கள வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 6 o'clock தான் நான் எழுந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டச்சப் மாதிரி வந்து பண்ணிவிட்டு போய் சாரீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் ஹேர் டூ அண்டு மிச்சம் அந்த மேக்கப் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இவங்களோட ஃபுல் லுக் வந்து நான் இப்படி காமிச்சிருக்கேன். அண்ட் வெட்டிங்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி நான் அதையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட திங்ஸ்லாம் மெஸ்ஸியாக இருக்கும். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆல்சோ நிறைய ஒர்க்கும் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். பாய்.